Hi viewers, welcome to Roshini Mom's Cooking. I'm Appalam. Like, share, comment பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம டேஸ்டியான கோதுமை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை ரவா 200 கிராம், வெல்லம் 250 கிராம், பால் 200 ml, முந்திரி சிறிதளவு, திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் 4 தட்டி எடுத்துக்கலாம், நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம கோதுமை ரவா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கப் கோதுமை ரவா நல்லா அலசிட்டு போட்டுக்கலாம். 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு, இறக்கிடலாம். ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேனில் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கம்பி பதெல்லாம் வர வேண்டாம். நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததும் சூடு ஆறினோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு, இறக்கிடலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கோல்டன் கலர் ஆனோடனே திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். நம்ம அந்த பேன்லேயே பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கும் போது ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கோதுமை ரவா சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம். பால் கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது சிம்மிலே 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, முந்திரி திராட்சை சேர்த்து இறக்கிடலாம். சுவையான கோதுமை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரோஷினி மாம்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.